வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. நேத்திக்கு எக்ஸைட்டிங் மேட்ச்சு. நம்ம சூப்பர். நியூ சாம்பியன் ஐபிஎல் சாம்பியன் பார்க்க போறோம் இந்த வருஷம். யா அது வந்து லாங் அவைட்டட். எல்லாருமே இந்த மாதிரி பஞ்சாப் வரும் கிங்ஸ் சொல்லணும். ஃபேன்ஸ்க்கும் ஆர்சிபி ஆமா ஃபேன்ஸ்க்கும் தே கேன் லுக் ஆமா லுக் ஹெட் ஆமா. ஹோப். அண்ட் இட் வில் பி வெரி குட் ஆல்சோ. ஒரு நியூ சாம்பியன் வர்றது நல்லது தானே 18 ஆமா வருஷத்துல. ஸோ ஆமா ஆமா. இட்ஸ் சோஷியல் வெரி ஜஸ்டிஸ், குட். சோஷியல் ஜஸ்டிஸ், த ஃபார்ம் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். இல்ல, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல 1-1-2 பாத்தீங்கன்னா ஒரு 1-1-2 அதுல டவுட்டே கிடையாது. ஸோ அதுல வந்து there be a slight edge between GT and other teams, but definitely 1-2 definitely இவங்க தான். அதுல டவுட்டே ஜிடி கிடையாது. ஆஃப்டர் தி இந்த பிரேக் ஆபரேஷன் சிந்து ஆமா தே லாஸ்ட் தி மொமெண்டம். ஆமா தே லாஸ்ட் லாட் ஆஃப் மேட்ச். ஆமா. சொதப்பிட்டாங்க கொஞ்சம். பட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆடினாங்க. தி க்ளோரியஸ் அன்சர்டனிட்டி ஆஃப் தி கேம் வாஸ் ஸ்டில் தேர் ஃபார் ஆல் தி திங்ஸ் ஹவ் இட் கோஸ். நேத்தி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். நேத்திக்கு மேட்ச் சொல்லுங்க. நம்ம வந்து ஸ்டார்ட்ல இருந்து அப்படியே கொண்டு போவோம். டாஸ், ஓகே. ரெயின் அந்த இதுல இருந்து எடுத்துட்டு போவோம். இந்த யா டாஸ் டு வின், அந்த யா ரெயின்ஸ் யா அன்எக்ஸ்பெக்டட். ஸ்டார்ட் பண்ண அப்புறம் திருப்பி ரெயின் வந்தது. அந்த அன்எக்ஸ்பெக்டட் என்ன ஆச்சு, இருக்குமா நடக்காதா இருந்தது. ரிசர்வ் டே இல்ல, பஞ்சாப் கிங்ஸ் தான் போவான மாதிரி இருந்தது. பட் ஆமா அது ஒரு ஸ்மால் எக்ஸைட்மெண்ட். பட் வாட் அபவுட் த டீம்ஸ்? டீம்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் ஓமர் ஜாய் செலக்ஷன். நம்ம சொல்லியிருந்தோம். ஹர்ப்ரீத் ஆமா டிராப் பண்ணதும் சரியில்லை. ஆமா. அதை டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த ரெண்டு செலக்ஷன். இல்ல, ஐ திங்க் ஸ்பின்னர்ஸ் அவங்க வந்து வேணாம் மாதிரி பாக்குறாங்க. இன்டு தி விக்கெட் போட்டானாக்கா சைட் பவுண்டரியில் அடிக்க முடியாது. அந்த இதுல அவங்க பாக்குறாங்க. ஸ்பின்னர் போட்டா ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிடுறாங்க இல்ல, இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி பவுண்டரிஸ் எல்லாம் கரெக்டா தான் இருந்தது. பிச் நம்பர் 7 67 மீட்டர்ஸ், ஒரு சைட்ல 61 மீட்டர்ஸ் இருந்தது. ஸ்ட்ரெயிட் பவுண்டரி 73 தான். பட் அது மாதிரி ஷார்ட் பால் அவ்வளவு போடல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு பவுன்ஸ் ஷார்ட் பால் எல்லாம் போடல. இல்ல, நிறைய ஷார்ட் பால்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா விக்கெட் இதுல உமர் சாஹித் விக்கெட் ஷார்ட் பால் தான் ஹார்திக் பாண்டியாக்கு. அதே மாதிரி திலக் வர்மா என்ன பண்ணா ஷார்ட் பால் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்லோ ரன் விட்டாரு அழகாக. இல்ல, திலக் வர்மா வந்த உடனே அந்த ஸ்ட்ரெயிட் சிக்ஸ் நீங்க ஈஸின்னு சொல்லியிருந்தீங்க. அது எதுக்கு ஸ்ட்ரெயிட் சிக்ஸ் அந்த மாதிரி போட்டாருன்னு தெரியல. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் அப்புறம் அந்த விக்கெட் எடுத்தார். ரோஹித் சர்மாவுக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் சிக்ஸ் போச்சு. அப்புறம் ஷார்ட் இல்ல பால் எடுத்து என்னன்னா அந்த விக்கெட் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது பிச் ஆகி பியூட்டிஃபுல்லா வரும் ஒரு மாதிரி. பிளேயிங் சிமெண்ட் கான்கிரீட் அந்த அடிச்சே வச்சுக்கோ அப்படியே அப்படியே போகும். அந்த இதுல மம்பரம் ஷார்ட் அவுட் வரும் பாருங்க. அந்த மாதிரி பிடிச்சி அப்படியே சூப்பரா போகும். அது இட் இஸ் கைண்ட் ஆஃப் தட் விக்கெட். அகமதாபாத் ஜெனரலி ஸ்ட்ரெயிட்ல அடிச்சா சூப்பரா போகும், பியூட்டிஃபுல்லா போகும். அது அந்த எலிவேஷன் டேக்ஸ். இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, இப்போ ஃபைனல்ஸ் வந்து இதுக்கு பிச் நம்பர் 7, இது பிச் நம்பர் 6 நடக்க போதான். ஸோ 6 நடக்க போகுதுன்னா என்ன ஆகும்னா, ஃபீல்டு வந்து ஈவன் அவுட் ஆயிடும். 64 ஆமா ஆயிடும். 67 இருக்கு, ஆமா 61 இருந்தது. 64 கரெக்ட். 64 ஆயிடும் நெக்ஸ்ட் மேட்ச். ஸோ ரெண்டுமே பவுலிங்க்கு வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஈக்குவலா இருக்கும். விராட் கோலி அந்த ஆன் த படிக்கிறது ஸ்ட்ரெயிட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா அடி பாருங்க. இஃப் ஹி பிளேஸ் வெல், ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு கம் குட். ஹர்ப்ரீத் எனக்கு என்னன்னா, விக்கெட் எடுக்க நம்ம சொல்லிட்டே இருக்கும், பவுலர்ஸ் தான் வின் பண்ணுவாங்க மேட்சை, பவுலர்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். நம்ம எவ்வளவு கரெக்டா சொன்னோம். வந்து நீங்க ம். ஆல் சட் அண்ட் டன் வந்து இப்ப நேத்து சால் ஆடணும்னு சொன்னோம். சால் ஆடினாரு. சால் ஆடி எடுத்து கொடுத்தாரு கடைசியில ஸ்கை பார்த்து ஆடி இருக்கலாம். சால் ஓவர சீ த்ரூ பண்ணிருக்கலாம். அவர் டேக் ஆன் பண்ணி அதை அவுட் ஆனாரு. பட் இட்ஸ் ஆல் இன் த கேம். நான் என்ன சொல்றேன்னா, யூ ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் பவுலிங். ஒரு சால் பார்த்து சீ த்ரூ பண்ணிடலாம் நினைக்காம பிராரி சீ த்ரூ பண்ணோம். அடுத்து அர்ஷதீப் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு 3-4 பிளேயர் மிக்ஸ்ல வச்சிருந்தாதான், அப்ப எத்தனை பிளேயர் பவுலர் பண்ணா அப்புறம் மேட்ச் போயிடுமே. ஒரு பவுலர்னா இல்ல அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா அவர் வந்து சஹல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாரு. இப்போ ஸ்கை ஃபுல்லா ஆடினா வச்சுங்களேன், இன்னொரு 30 ரன் வந்திருக்கும். மேட்ச் would have been வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஈவன் ஸ்ரேயஸ் ஆடி இருந்தா கூட கஷ்டப்பட்டிருப்பாங்க. 200 4 235 230 போயிட்டு வச்சுங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெரி குரூஷியல் விக்கெட். நீங்க பாத்தீங்க he was struggling to hit him straight. நீங்க பாத்தீங்கன்னா 2 சிக்ஸுமே அடிச்சாரே தவிர இட் வாஸ் a வெரி குட் பால். அண்ட் 6 அடிச்சு அடுத்த பால் போடுங்க, ஸ்டெம்ப்ல போடுவாரு. அது ஸ்வீப் அடிச்சு மிஸ் பண்ணுவாரு, ஸ்டம்ப் பக்கத்துல போகும். பாத்தீங்களா அதை? he was almost bowled. So he has to hit the next ball. So he knows he will come up with something else. So என்ன பண்ணாரு, சேஞ்ச் பண்ணாரு ஷாட்டை. லைக் வாட் ஐ செட், லாங் பவுண்டரி மிட் விக்கெட் சூப்பரா கேட்ச் போச்சு. ஸோ இது வைட்டல். ஐ திங்க் லாஸ்ட் பட் ஒன் பால் ஆஃபீஸ் இல்லையா ஸ்பெல்ல வைட்டல் அது. இது அவுட் ஆனதுனால என்னாச்சு, திலக் வர்மா போய் பிரேக் முடிஞ்ச உடனே
அவர் என்ன பண்ணார், ஸ்ட்ரெயிட்ல அடி பேசியிருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்ல அடின்னு. இவர் என்ன பண்ணார், சூப்பரா போட்டாரு ஜேமிசன். அவரோட ஹைட் ஆல்சோ இஸ் a குட் அட்வான்டேஜ். ஸோ இ போல்ட் அ ஸ்லோவர் ஒன் எக்ஸாக்ட்லி. ஐ பின் டெல்லிங் ஆல் அலாங்ல, இந்த திலக் வர்மாக்கு அந்த 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 ஷாட் ஆட தெரியாது. he will give room and play extra cover or இந்த fine leg mid wicket. He is not that good on the straight unless it is on the stumps. வைடா போட்டனா ஸ்ட்ரெயிட்ல அடிக்க மாட்டார் அவர். கரெக்ட். So this is what it is. And he is a leg before candidate always. அது வந்து it was undone. அப்புறம் So வந்து அது வந்து இந்த ஓமர் சாய் எடுத்த உடனே ஸ்மால் திங்ஸ்லாம் மிஸ் பண்றாங்க. ஓமர் சாய் வந்து முதல்ல பவர் பிளேல போடச்ச பேட்ல பட்டு வைடு கொடுக்குறான் அம்பையர். நாய்ஸ் வருது, கிளியரா தெரியுது. அது வைடு ரெவ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு ரன்னும் வந்திருக்காது. correct. பால் குட் பால். லாஸ்ட் பால் 4 pitch. ஆமா, எக்ஸ்ட்ரா பால்ல லாஸ்ட் எக்ஸ்ட்ரா பால் 5 பால்ல ரன் போச்சு. 5 ரன் போச்சு. இன்னொன்னு இதே மாதிரி ஓவர் த்ரோ, இந்த ஓவர் த்ரோ இதெல்லாம் அன்னெசரி இல்ல. இது என்ன பண்றானே 2 ரன் ஓடி முடிச்சாச்சு, என்னதுக்கு த்ரோ அடிக்கிறாங்க? இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ் மேட்டர். அங்க வந்து அதே திலக் வர்மாலாம் கிளியரா அந்த வைடு ஈடு எல்லாத்துக்கும் மும்பை டீம்ல இருக்கிற 11 பிளேயர்ஸும் தேர் வெரி மச் அவேர். ஏதாவது கேட்கணுமா, ஒரு இதை கூட மிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் பண்றாங்க மேட்ச் வந்து இவ்வளோ லெவல் ஆடும்போது not only the 11, the entire unit has to be aware of all these small things, which is very important. ஆமா, எனக்கு நல்லா தெரியும். எடுக்கலன்னே நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் கூட போட்டேன். ஆமா, தெரியல கூட தெரிஞ்சுக்கிறேன் நான். The people who don't know also, they should know the scheme of things, all these things. இல்லனா என்ன பேட்ல பட்டு போகுது, நாய்ஸ் வருது, அப்பீல் கேக்குறாங்க. பேட்ல ஒண்ணு கேட்க வேண்டியதானே? ஆமா, அதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல். அதுவும் இந்த லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 45 இருக்குது, 40 ஆகும். ஆமா, அது எவ்வளவு ஓவர் த்ரோ எல்லாம் போட்டு 10 ரன் கொடுத்தாங்க. ஓவர் ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டான் போலிங். அந்த ஓவரை வந்து மட்டமாயி போச்சு. அது ஆஸ்டி பை வாஸ் நாட் ஆல் இல்ல. I don't know, SDB of late is not bowling his best. See, there is no need to play short balls in the 17th over like that. Find the குள்ள வச்சிருக்காரு, 30 விட்டா 4. என்னது பண்ணோம்? வேற யார்கர்ஸ், I don't know, யார்கர் போட்டா அடிக்கிறது கஷ்டம். கடைசியில பாத்தீங்களா ஃபுல்லா போட்ட பால் தான் அவுட் ஆனாங்க. அவங்க எல்லாம் ஃபுல்லா தான் போடணும். நான் இன்னும் மும்பை சைட்ல யோசிச்சேன். பிரியான்சாரியா வந்து டீப் விக்கெட்ல தான் அவுட் ஆறாரு. ஷார்ட் கவர்ல அவுட் ஆறாரு, டீப் விக்கெட்ல ஆடுறாரு. ஸ்கொயர் லெக் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியல. டீப் விக்கெட் வச்சாக்க கையில வந்த கேட்ச் அந்த முதல்ல ஒரு 4 போச்சுல ஃபர்ஸ்ட் ஓவர்ல. அவர் அங்கே இருந்து அப்படிதான். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். போலிங்கே போட மாட்டாங்க. பட் அவங்க என்ன பண்றாங்க, ஆக்சுவலா இவங்க ஸ்விங் ஆகும், அடிச்சா அங்க போகும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீ டீப் விக்கெட் வச்சு அப்புறம் அடிச்சானா அப்புறம் அங்க அப்புறம் ஃபைனல் அடிக்கணும்னா பேட்ஸ்மேன் ஷுட் பி இன் கண்ட்ரோல். இல்ல ரப்சிம்ரன் தண்ட அவுட், சம்பந்தமே இல்லாம அடிச்சு அவுட், பைத்தியகார்த்தனம். சரி, நேற்று வந்து பவர் பிளேடே காணாமனா அடிச்சிருக்கலாம் போல்ட்ட விட்டாங்க. ஏன்னா அவருக்கு ஸ்விங் நின்று போச்சு, 2 பால் ஸ்விங் நின்று போச்சு. பாத்தீங்களா, உடனே மாத்திட்டாங்க ஃபீல்ட டக்கு. நான் என்ன சொன்னேன், பேட்ஸ்டோ 24 ரன் 40 ரன் 24 பால் 40 ரன் தான் சொன்னேன். அவர் அதான் ப்ராப்ளம். அவர்கிட்ட வந்து இந்த கிரேட்னஸ் இல்ல. நல்ல கேம் இருக்கு, இட்ஸ் நாட் பிகம் a great player because of this reason. சரி அவுட் ஆயிட்டு அப்புறம் கர்ஸ் பண்ணின்னு போறாரு. அவரோட இப்ப இங்கிலீஷ் இவரெல்லாம் பேஸ்டெல்லாம் பாத்தீங்கன்னு அவருக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ்ல அவங்களுக்கு வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மேட்ல அவங்க தே ஆர் வெரி வெரி ஃபாஸ்டா அடிச்சுட்டு உள்ள பண்ண பாக்குறாங்க. நீங்க வேணா பாருங்க, நிஜமா சொல்றேன். they don't want to play innings or just take 1 or 2 this thing deep breath and play. maximum 35-40 உள்ள போயிடணும். ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸ்க்கு அன்சங் ஹீரோ வந்து நாமந்தீர் தான் இந்த டோர்னமெண்ட்ல. ஆமா, கன்சிஸ்டன்டா வந்து கிரிட்டிக்கல் மேட்ச்ல ஒரு ஃபைட்டிங் டோட்டல் கொண்டு வந்ததெல்லாம் அவர் தான். பெரிய பெத்த பிளேயர்லாம் உள்ள இருந்தாலும் அந்த ஃபினிஷுக்கு வந்து இது பண்ணதெல்லாம் அவர் தான் பாவம். இல்ல அதுவும் இல்லாம ஹிட்டிங் வித் ஸ்ட்ரைட் பேட், க்ளீன் ஹிட்ஸ் எல்லாமே அப்பசப்பாட்டிலாம் கிடையாது, கிளீனா அடிக்கிறார். அதனால மேட்ச் அவேர்னஸ், ஃபீல்ட் அவேர்னஸ் நல்லா இருக்கு அவருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிட் விக்கெட்ல ஒரு 4 அடிச்சாரு பாத்தீங்களா, லாஸ்ட் ஓவர் நினைக்கிறேன். மிடான் உள்ள இருக்கு, அழகா பேட் திருப்பினாரு. மிட் விக்கெட் இங்க இருக்கு, அது பீட் பண்ணா 4ன்னு சூப்பரா அடிச்சாரு. இதெல்லாம் வந்து வெரி வெரி லாஸ்ட் ஓவர் ஐ திங்க் சோ. He hit 1 4.
ஸோ இதெல்லாம் அப்படின்னா ஃபீல்ட் அவேர்னஸ் அண்ட் மேட்ச்ல எப்படி ஆடினா கரெக்ட், ப்ரெஷர் போடணும், அட் த சேம் டைம் மினிமல் ரிஸ்க் எனக்கு மேக்ஸிமம். இப்போ அந்த கான்டெக்ட்ல ராஜ் பவான் ஒருத்தன் எடுத்து போன மேட்ச் எடுத்தாங்க, இந்த மேட்ச் எடுத்தாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க எம்ஐ. ஏன் அவர் ஆமா ராஜ் பவா எடுத்தாங்க? என்ன ரோலுக்கு அங்க எடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. அவர் சொதப்பிட்டார் நேத்து. அது கமெண்ட்ரிலேயே சொல்லிட்டாங்களே அதை. 15-20 ரன் சொதப்பிட்டார் அவர். இல்ல கமெண்ட்ரிலேயே சொன்னாங்களே அதை, he doesn't have any role அப்படின்னு somebody I think கார்த்திக் mentioned I think so. ஓகே. முரளி கார்த்திக் mentioned I போன think. மேட்சே சரியா பண்ணல, இதே மாதிரி தான் ஆச்சு. ஆமா ஆமா என்னத்துக்கு எடுத்தாங்க என்னன்றதே புரியல. சப் அவுட்டும் பண்ணல அவரை. என்னன்னு புரியல. அது ஒண்ணு. they missed a lot of tricks, but all credit to Mumbai Punjab Kings to restrict them to 204, which was within ஆமா. reach. Even though அது playoffsல இதுதான் highest total to be chased. இல்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா மேத்யூ ஹேடன் வாஸ் வெரி கேண்டிட் இன் இஸ் பிரேக்ல. அவர் சொன்னார் 15 ரன் பிலோ பார் அப்படின்ட்டாரு அவரு. அவர் என்ன சொன்னாரு, ஒருத்தர் நின்னா ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னாரு. 15 ரன் பிலோ பார் அப்படின்னாரு. ஏன்னா விக்கெட் இஸ் வெரி குட் வித் ஓவர் டு ஸ்பேர். அதனால இன்னொரு 15 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க. ஜோன் ஸ்ரேயஸ் ஐயர் வாஸ் இன். யா அதனால அதுவும் இதுவா இருக்கும். பட் இல்ல எஸ்டர்டே ஐ திங்க் மும்பை மிஸ்ட் குவைட் a lot of tricks, you know, in சரி. terms of bowling changes which I will come now. அவங்க இப்போ ஈவன் ஹர்பஜன் சிங் has criticized ஹர்திக் பாண்டியா's captaincy, not directly, indirectly, in a sense ஜெயவர்தனா பிளேம் பண்றாரு. உள்ளே இருந்து ஏன் கேப்டன்சி பண்றீங்க, ஆமா ஆமா. you have got so many people who have played and won titles. அவங்க பண்ண பிக்கெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த கேம் நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டாப்லி எடுத்து வந்து போட்டாங்க தெரியுமா திருப்பி. அது வந்து ஈஸி மீட். there are few things which is going against Topley because he is playing after a long time, number one. Number two, dimensions தெரியாது. and another thing, ரெட் ஹார்ட்ல ஆடிட்டு இருக்காரு ஷ்ரேயஸ் ஐயர் and he wants to break loose. okay, these are the tip of the game. கரெக்டா வந்து போட்டாரு. அதுவும் இல்லாம ஒரே மாதிரி போட்டாரு 3 பாலும் பின்னிட்டாரு. அது போன மேட்ச்ல அந்த மாதிரி பண்ணாங்க அகைன்ஸ்ட் எலிமினேட்டர்ல. 17th ஓவர் அஸ்வினி குமார் கொண்டு வந்து போட்டாங்க. அதனால லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அந்த டாக்டிக் ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல டாப்லி தான். அதான் டாப்லிய இன்ஸ்டெட் ஆஃப் அஸ்வினி குமார் they tried no see I differ here. what I am trying to say is there is no need to cut Santner was bowling well. no சாண்டர் வந்து போன மேட்சே 2 வாஷிங்டன் சுந்தரும் சாய் சுதர்ஷன் லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அவர் மங்கள ஜெயவர்தன் என்ன சொல்றாருன்னா 9.820 அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ங்கிறாரு. சம் 8.92 9.820 அகேன்ஸ்ட் அவரோட ஆவரேஜ். அவங்க என்னமோ ஆவரேஜ் வச்சுட்டு ஏதோ பண்றாங்க. அந்த மேட்ச்ல கேட்ச் அவர்கிட்ட தான் போச்சு. வதியராக்கு வந்து அவருக்கு போட்டு தான் மிஸ் பண்ணாரு. சரி நான் என்ன சொல்றேன், 3 சிக்ஸ் அடிச்சிட முடியுமா சாண்டனரை? அடிச்சிட முடியாது. அடிக்க போயிருந்தா அவுட்டே இருப்பாங்க. சரி அந்த கேம்பிள் நீ பண்ணணும். இல்ல அது ஏதாவது ஒரு விதத்துல அது உள்ளே இருந்து பண்றது தப்பு இல்ல. வாங்கின சாபம் தேர் அழுந்தணும்ல. அது சரி அழுந்தணும்ல. ஆமா கிளீசனுக்கு இன்ஜுரி ஆகி டாப்லி எடுத்து டாப்லி வந்து இது மாதிரி ஆனோம் இருக்கு. இல்ல டாப்லி ஆடினது கரெக்ட். அந்த சேஞ்ச் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ் வாட் நாட் ரிக்வயர்ட். should have continued with Santner வந்து அவ்வளவு கொடுத்துக்க மாட்டாரு. and also he would have taken a wicket. side boundaries are big. இல்ல சாண்ட்னர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 4 ஓவர்ஸ் எக்ஸாஸ்ட் பண்ண 4 ஓவர்ஸ் ஃபுல்லா போடணும். அவர் ஃபுல் கோட்டா போடுற மாதிரி தான் அவரு. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருக்கு வந்து விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி இருக்கு. நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. சோ அவரை வந்து 4 போட்டே ஆகணும். அவர் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ட். சரி நான் வந்து ஆஃப்டர் தி ஈவென்ட் நான் சொல்லல, நான் மேட்ச் நடக்கும்போதே சொல்லிட்டு இருந்தேன் என்ன இப்படி பண்றாரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஆச்சு. எலிமினேட்டருக்கே சொல்றோம். எலிமினேட்டருக்கே ஏன் போடலன்னு கேட்டோம். ஏன் 2 ஓவர் தான் போட்டாரு, 2 ஓவர் போடல, ஏன் அவனை கொண்டு போட்டான்னு சொல்லி கேட்டுருந்தோம் நம்ம. இல்ல கரெக்ட். நான் என்ன சொல்றேன், பிளே ஆஃப்ஸ் நாக் அவுட்ஸ்லாம் வரைச்ச நீ யூ ஹேவ் டு கோ வித் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் தான். யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு இப்போ அஸ்வினி குமார் நல்லா போட்டாரு கரெக்ட் தான், எலிமினேட்டர்ல போட்டு வின் பண்ணி கொடுத்தாருன்னா அது டசன்ட் மீன் he will bowl, he will repeat that again. He will only learn through experience. Definitely he is learning through experience. But என்ன ஆச்சுன்னா நேத்துக்கு பாருங்க, அஸ்வினி குமார் ஆடிருக்க கூடாது இந்த மேட்ச்ல.
அதுதான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ என்னன்னா, இது வந்து எப்படின்னாக்கா, அகமதாபாத் நீங்க கிரிக்கெட் சொன்னீங்க நான் அவர் சொல்லிட்டு கண்டுட்டாங்கன்னு சொன்னீங்க. சொன்னேன், கண்டுட்டாங்க. இன்னொன்னு என்னன்னாக்கா, நீங்க பாத்தீங்கன்னா 3 லெஃப்ட் ஆர்ம் போலர். லெஃப்ட் ஆர்ம் போலர் பாத்தீங்கன்னாக்கா எங்க அடிப்பாங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட், இந்த மிட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் தான் அடிப்பாங்க. இது ரெண்டுமே சின்னது இங்க. அதுவும் இல்லாம அந்த ஜோன் வரும். இவங்களோட பேட்டர்ஸ் பாருங்க, அந்த ஜோன் அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. 3 பேர் லெஃப்ட் ஆர்ம் போலர் இப்படி போட்டானாங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்விங் ஆவேவாது. போல்ட்டோட செகண்ட் ஸ்பெல் வந்து வெரி வெரி டைசி. உனக்கு ஒண்ணு விட இம்பாக்ட் வேற வச்சுட்டு உனக்கு அப்புறம் உள்ள கொண்டுடலாம். 3 பேரையும் நீ வந்து லெஃப்ட் ஆர்ம் போடுற 11ல ஆட வைக்கிறதுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. அதை தவிர சாண்ட்னர் போலிங் போடாம இவங்க மூலம் போட வச்சு இவங்க டிமாண்ட் பண்ணது அதோட ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவும் கிடையாது. ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் as an analysis. அது தேவையே இல்லை. ஆக்சுவலி யூ ஷுட் ஹவ் லுக்ட் அட் இட், லைக் கிரவுண்ட். அதான் நான் சொல்றேன்ல, இவங்க என்ன பண்றாங்க, லாட் ஆஃப் பீப்புள் they go with matchups, this one, that one and all. I am telling you very pure, simple logicல நான் போறேன். டைம் 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் மேட்ச் நடக்குதுப்பா. இதுதான் கண்டிஷன்ஸ், இதுதான் கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ். இவங்களதான் ஆடுவாங்க. இந்த 20 ஓவர்ல மிடில் பேஸ்ல யார் அடிப்பா? உனக்கு த்ரெட் யாரு? இங்கிலீஷ், வதேரா, ஸ்ரேயஸ் ஐயர், சஷாந்த் சிங். இவங்க 4 பேர் என்ன வீக்னஸ்? உங்க டீம்ல ஆனா யார் நிக்க வைப்பாங்க? யூ ஜஸ்ட் ஹேவ் டு கோ வித் திஸ், தட்ஸ் ஆல். பட் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க இங்கிலீஷ் பத்தி, வெலாட்டா மாதிரி ஆடினார்னு. இந்த வெலாட்டா வந்து இந்த மாதிரி பேட்ஸ்மேன் வந்து டெஃபினட்டா வெலாட்டா மோல்டு தான். அவரை நிக்க வைக்க முடியாது. அவருக்கு எந்த போலிங் போட்டு நிக்க வைக்க முடியாது. நீங்க பாத்தீங்களா, அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ண முடியாது. அவரும் அவுட் ஆகிட்டு போனதான் உண்டு. ஏன்னா ஆக்சுவலா பும்ராவை அடிச்ச உடனே அவங்களோட கெஸ் எல்லாம் போச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் 20 ரன் அடிச்ச உடனே அவங்க எல்லாமே போச்சு. பும்ராவே இவங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கிரிக்கெட் வந்து பயங்கரமா மாறி போச்சுங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் செகண்ட் திங் என்னன்னாக்க, இருக்கிறது 120 பால் கிரிக்கெட். இட் இஸ் நாட் லைக் 30 50 ஓவர்ஸ். அதே 300 பால் தான். பட் அதுலயாவது உனக்கு டைம் பேசேஜ் இருக்கு, எல்லாம் இருக்கு. பீப்புள் ஆர் வெரி அக்ரெசிவ். பேட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆயிடுச்சு. நீங்க வந்து நான் அப்படி போடுவேன் இப்படி போடுவேன். பும்ரா ஸ்லைட்லி ரிலாக்ஸிங் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர், ஐ வுட் சே. he never thought 200 வச்சிட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி வந்தார் அவரு. he was ready for it, aggressive, இது. ஏன்னா அந்த 20 ரன் அடிச்சோன்னு என்ன ஆச்சுன்னா, பவர் பிளே வந்து கரெக்டா வந்துச்சு உங்களுக்கு. ஒன்ஸ் தே நோ 90 or 100 for 2 or 3 they will win. கொஞ்சம் இல்ல, அதுக்கு என்னன்னா, அதுக்கு முன்ன ஒரு வந்து ட்ரெண்ட் போல்ட்ல அந்த பால் உள்ள வந்து கட்டாயி தொடையில பட்டது பாத்தீங்களா? உள்ள வந்தேன்னா இங்க சரியா ஆடல. என்னன்னா நான் இது மாதிரி ஆகுதுன்னு பார்த்தேன்னா, பட் ரெக்கவர் குவிக்லி இங்கிலீஷ் அதுல இருந்து அது அவர் சொன்னாரு, குவிக்கா ரியலைஸ் பண்ணிட்டாரு. பிச் ஆகி நல்லா மேல வருதுன்னு அடுத்த பால் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. he was ready for the reverse sweep. தட்டினார் பாருங்க ஃபீல்ட பார்த்துட்டு. இல்ல, அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி பேட்ஸ்மேன் வந்து வெலாட்டா மோல்ல இருக்கிறதுனால அவர் வந்து அன்கன்வென்ஷனல் ஆடுறாரு. இட்ஸ் நாட் கன்வென்ஷனல் பேட்ஸ்மேன் ஹூ கோஸ் பை இந்த டெக்னிக் இதெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது. காப்பி புக் டெக்னிக் கிடையாது. My comparison of him with Velata was so Perfect. correct. You see, Perfect. same semi-final, same this thing. அப்துல் காதர் இவங்களோட வந்து ட்ரம்ப் கார்டு, இங்க பும்ரா ட்ரம்ப் கார்டு. அது அடிச்ச உடனே பாருங்க, நீங்க நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இந்த இந்தியன் திங்கிங் சொல்லுவேன். அதை நிறைய பேர் தப்பா எடுத்துட்டாங்க. See, இது வந்து எப்படின்னாக்க, you attack your opponent, main bowler or main batsman, உடனே இவங்க வந்து பயந்துருவாங்க. They lose. It is a team game. Somebody has to basically come up. அது என்ன ஆயிடுது, அவங்களுக்கு they lose. இந்தியா எப்பவுமே இப்படிதான், ஃப்ரெண்ட்ல அவுட் எடுத்தோம்னா பயந்துருவாங்க. தட் இஸ் நாட் தி வே யூ லுக் அட் திங்ஸ். அதுல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா ஆடுறது வந்து இந்த லக்ஷ்மண் அண்ட் டிராவிட் தான் வந்து ஃபைட் பண்ணி ஆடுவாங்க. அவங்களோட மைண்ட் செட் டிஃபரெண்ட். ஒன்லி 2 people I have seen in my career. Of course, GR விஸ்வநாத் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க 3 பேர் தவிர மைண்ட் செட் டிஃபரெண்ட். மோஹிந்தர்நாத் ஆடுவாரு, அவரு ஒரு மாதிரி அவரோட ஓன் வே ஆடுவாரு. நெவர் சே டை கிரிக்கெட் ஆனது கபில் தேவ். இந்த 4 பேர் நீங்க சொல்லலாம். வேற யாருமே ஐ வுட் நாட் சே லைக் கிரேட் அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடின பிறகு ரெக்கவர் ஆகி அடிக்கிறது. நான் சொல்றேன், ஒரு சினாரியோ நீங்க ஒரு 40 இயர்ஸ் கிரிக்கெட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய டிசாஸ்டர்ல இருந்து மேல வந்து ஆடினது வந்து ஜிஆர் விஸ்வநாத், லக்ஷ்மண், டிராவிடு அண்ட் கபில் தேவ். இந்த 4 பேர் தான். அதை தவிர யாராவது இன்ஸ்டன்ஸ் நீங்க சொல்லுங்க பார்க்கும், ஒண்ணுமே இருக்காது. அப்கோர்ஸ் மகேந்திர சிங் தோனி, தட் இஸ் டிஃபரெண்ட் திங். அவர் வந்து டோட்டல் பேக்கேஜ். அவரு
இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இவங்க பாம்பேல இருந்து வரவங்கலாம் அந்த அளவுக்கு ஐ மீன் பேசினே இருப்பாங்க அவனை பத்தியே, அவ்வளவுதான் தவிர மொமெண்ட் பும்ரா அடிச்சோன்னு பாருங்க அவங்களுக்கு வந்து அப்படியே புஷ்ஷுன்னு காத்துறங்க போயிடுச்சு. அதுதான் பாயிண்ட் தான் நான் வரேன். இல்ல ஆக்சுவலா நேத்திக்கு மேட்ச்ல அனாலிசிஸ்ல பார்த்தேன் நான் எங்கேயோ. அதாவது 8 ஸ்லாட் பால் போட்டிருக்காங்க மும்பை. 8ல 6 சிக்ஸ் அடிச்சாரு. ஒண்ணுதான் மிஸ் பண்ணிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். 6 பால் 6. அதுக்கப்புறம் ஷார்ட் பால்ஸ்ல 28 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யார்கர் 4 யார்கர்ல 6 யார்கர்லையா 7 யார்கர்லயோ 13 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இதுலயே 90 ரன் கிட்ட 89 ரன் வந்துருச்சு. 48 ஒரு 26 76 ஒரு 13 89 ரன். என்னை பொறுத்த வரைக்கும் வதேரா லூக்ஸ் லைக் வெரி ஒரு குட் 10-15 பால்ல 6 runs per ball. Vedera looks like a very good cool guy under pressure, number 1. Number 2, இவங்க வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமா அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. We have to see the best of Shreyas Iyer, I would say. And if my thinking is right, you know, like ஸ்கைக்கு பதிலா ஸ்ரேயஸ் ஐயர் T20 கேப்டன் ஆகிடலாம் இந்தியாவுக்கு. ஸ்கை ஆட்டம், பட் இஸ் ஆல்சோ கெட்டிங் ஓல்ட், நோ. ஸோ இட் இஸ் பெட்டர் தட் யூ க்ரூம் ஃபர்ஸ்ட் T20 கேப்டன், அப்புறம் ஒன் டே கேப்டன் அப்படி வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மை, ஏன்னா இவருக்கு வந்து ஹி ஹஸ் காட் எவ்ரி திங் கோயிங் டு பி ஏ கேப்டன். அண்ட் நான் சொல்றேன் பார்த்துருக்கேன், முதலே நான் ஒரு வாட்டி நான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்ரேயஸ் ஐயர் இன்னும் வந்து ஃப்ரீயா ஆடுற டைப்பு. அந்த விவி ரிச்சர்ஸ் அந்த கிளாஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐ நாட் கம்பேரிங் டைரக்ட்லி, பட் த வே இஸ் பாடி லாங்குவேஜ் அண்ட் அதர் திங்ஸ், நோ. நீ என்னடா போடுற நான் ஆடுறேன், இதே தான் சொன்னேன் நான் முதலே. நீ என்னடா போடுற நான் ஆடுறேன் பாருடா அப்படின்னு அந்த உள்ள வரும்போதே இல்ல டெஃபினட்டா வந்து ஒரு பாக்ஸிங் பார்லன்ஸ்ல ஒரு நாக் அவுட் ப்ரீவியஸ் மேட்ச், கெட்டிங் ஆஃப் தி ஃப்ளோர் அண்ட் கெட்டிங் டு தி ஃபைட் அகைன் வித் பிக் பாக்ஸிங் சாம்பியன் அண்ட் தென் கமிங் அப் ட்ரம்ப்ஸ்ங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா ஆர்சிபியோட உத வாங்கிட்டு ஆனால் அதுவும் கேவலமா ஒரு உத வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு இது கொடுக்கறது வந்து பெரிய விஷயம். ரெக்கவர் ஆகி இவ்வளோ குயிக்காக ரெக்கவர் ஆகி வந்து பண்றது, அதுவும் 200 கொடுத்துட்டு 200 ரன்ஸ் கொடுத்துட்டு நெவர் பீன் சேஸ்ட் இன் அன் IPL பிளே ஆஃப்ஸ் அகேன்ஸ்ட் மும்பை. அது பண்ணது பெரிய விஷயம் அண்டர் ப்ரெஷர். ஹேட்ஸ் ஆஃப் டு பஞ்சாப் கிங்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்ரேயஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் ஐ வுட் சே. ஸ்ரேயஸ் ஐயர் பெஸ்ட் இன்னிங்ஸ் I've seen in my life. ஆமாமா, அது எஸ்பெஷலி அந்த ஷாட், த மிடில் ஸ்டெம்ல இருந்து யார்கர் அந்த அடிச்சார் பாருங்க, என்ன ஷாட் தெரியுமா அது, வெரி டிஃபிகல்ட். இட் மே நாட் கம் ஆஃப் எவ்ரி டைம், பட் தி வே he executed superb actually. I mean, I'm telling you once again, he might get bold, it was but beautiful. அவர் வந்து முன்னாடி ஏர்லி டோர்னமெண்ட்ல இதே மாதிரி தான் அவுட் ஆனாரு. ஐ திங்க் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கா இருக்கும். இதே மாதிரி அடிச்சுட்டு ஃபுல் லென்த் அந்த யாருக்கு அந்த அந்த வீக்னஸ் இருக்கு அவருக்கு. அங்க அவுட் ஆவார், கொஞ்சம் பார்க்காம தலையை இது பண்ணி ஆடுவாரு. இந்த தடவை கரெக்டா பார்த்து ஜோன் ஐ திங்க் சூப்பரா ஆடினாரு. எதுக்கு சொல்ல வரேன், he is also very, you know, like calculative. நீ பாத்தீங்க அவரே சொன்னாரு, I took time. அவரு see I will tell you, the குயிக்கா விக்கெட் அசஸ் பண்றவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி இன் சேஸ், ஐம் டெல்லிங், விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், விவி ரிச்சர்ஸ், இவங்களாம் 2 பால் அசஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத டக்குன்னு. அது வந்து சொன்னாரு, இன்டர்வியூல சொன்னாரு இவரு. So what he said was, I just wanted to take time அப்படினாரு. If you see 10 balls 11 runs இந்த ஆமா initially we were just taking a look. அப்புறமா அந்த சைடுல இங்கிலீஷ் ஆடினாரு, அப்புறம் வதேரா ஆடினாரு. ஸோ ப்ரெஷர் இவர் பேர்ல இல்ல, டைரக்டா அவங்க டுக் தி பர்டன். அதே மாதிரி சஷாங்க் சிங் 2 மேட்சா சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு நேற்றுக்கு பாருங்க, அவர் அந்த ரன் அவுட் வந்து அந்த அந்த க்ரூஷியல் டைம்ல அன்பார்டனபிள். அதான் கிட்டே வராதுட்டார், மேட்ச் வின் பண்ண கிட்ட வந்தா திட்டி அமிச்சிட்டார். அது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் ஓடி வரும்போது போலர் நின்று இருந்தாரா, அவர் ஃபீல்டரே பார்க்கல பிடிக்கிறானா இல்லையாங்கிறதே, கடைசி தான் ரிலீஸ் பண்ணாரு அடிச்சிட்டான் அப்படின்னு. என்னத்த பண்றது. See, small things, you know, I'm telling you, it will make very big difference, especially chase or even அந்த ஓவர் த்ரோ அடிச்சாங்க வேஸ்டா. இதெல்லாம் வந்து you can avoid all those things. It will make a very big difference. But a very close game, 3 ரன் 2 ரன் தோக்குறதுலாம் இந்த மாதிரி தான் ஆகும். ஃபைன் மார்ஜின்ஸ்ல நீங்க விட்டீங்கன்னா வேஸ்ட் அது. Anyway, hats off to Shreyas Iyer for not taking this thing. See, this attitude only because of this, Ponting and Shreyas Iyer goes well. Because Ponting also is a very intelligent person
அண்ட் ஆல்சோ பிளே வெரி அக்ரெசிவ்லி அசஸ் பண்ணி ஆடுவாரு. ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல எத்தனை மேட்ச் அடிச்சிருக்காரு பாண்டியன், நம்ம பார்த்துருக்கோம். அதனால 2 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகுது அது. ஸோ அந்த பார்ட் அது நம்ம என்ன சொன்னோம், வாட் டிட் ஐ சே இன் பஞ்சாப் ஆக்ஷன்ஸ் போது நான் சொன்னேன் இவங்களோட பாடி கெமிஸ்ட்ரி மேட்ச் ஆகும்னு நான் சொன்னேன். யாருமே நம்ப மாட்டேன்னா கிளாஷ் ஆகும், இவங்களுக்கு ஈகோ கிளாஷ் நிறைய இருக்கு, நிறைய ஆஸ்திரேலியன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் டெஃபினெட்லி ஆகோன்னு நான் சொல்லல, பட் டெஃபினெட்லி இஸ் ஒர்க். நான் கூட அவரை சரியா எனக்கு கேப்டன்சி ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்டு. ஸ்டில் ஐ எம் நாட் கன்வின்ஸ்டு. அவருக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைச்சேன் நான். பட் நான் இப்போ 2-3 ஆர்டிகல் படித்தேன். அதில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் முன்னாடியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாண்டிங் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி பிரபுசிம்ரன் சிங்கை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ வந்து தான் மெயின் ஆளு, யூ கேன் வின் தி ஆரஞ்சு கேப்பை, நாங்கள் கோன் ரீடைன் யூ அப்படின்னு சொல்லிட்டாராம். சஷாங்க் சிங்கை வந்து ஏதோ டென்ஷனில் இருக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயரும் சொன்னாரா பாண்டிங் சொன்னாரா, நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்க, யூ ஆர் கோயின் டு பிளே ஆல் 13 மேட்சஸ் அப்படின்ட்டாங்களா. யூ ஆர் தி பெஸ்ட் ஃபினிஷர்னு சொல்லிட்டாரா பாண்டிங். யூ ஆர் தி பெஸ்ட் ஃபினிஷர், அதனால நீ வந்து 13 மேட்ச் ஆடுற நீ அப்படின்னு அவனுக்கு சொல்லிட்டாராம். அதே மாதிரி வதேராக்கும் சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்காக சொல்லியிருக்காங்க. நீ அதே மாதிரி இங்கிலீஷ் தான் ஓப்பன் பண்ண வந்தாரா பாண்டிங்க. ஸ்ரேயஸ் ஐயர் தான் சொன்னாரா இல்லை பிரயான்ஷ் ஆரியா தான் ஆடணும்னு. தெரியுங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் சீக்கிரம் அவுட் ஆனா கூட அவரை வந்து சிஎஸ்கேவோட ஆட வச்சாராம். அது மாதிரி அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க, பிளேயர்ஸ்க்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பவுலிங் கூட அன்னைக்கு வந்து சாயலுக்கு ஏதோ கொடுக்குறச்சா ஜேம்ஸ் ஹோப் சொன்னாரா வேற யாருக்கா கொடுக்க சொல்லி, இல்லை என்னோட கட் ஐ கோத் மை கட்டுன்னு சொல்லி பவுலிங் கொடுத்தாரு சாயலுக்கு அப்படின்னு இது போடுறாங்க. ஸோ இஸ் ஓன் மேன் கொஞ்சம் பண்ணுறாரு. ப்ளஸ் ஹர்ஷதீப் பற்றி சொல்கிறாங்க. ஹர்ஷதீப் தான் பவுலிங் கேப்டன். அந்த ஜான்சன் சொல்கிறார், மார்க்கோ ஜான்சன், அவர்கிட்ட நிறைய விஷயம் விக்கெட்லாம் பற்றி ஓப்பனாக சொல்லி கொடுத்தாரு. அந்த விக்கெட்டில் எப்படி ஆகும் என்னலாம் சொல்லி கொடுத்தாரு. என்கிட்ட இருந்து சுங்க கத்துனாரு அப்படின்னு ஜோக் அடிச்சு சொல்றாரு. டீம் பாண்டிங் சீம்ஸ் டு பி வெரி குட். Yeah, that's what. See, he's a very intelligent person actually. In cricketing, இதுல வந்து aggressive type எடுத்தவரை is very intelligent person. இல்ல பிளஸ் அந்த இன்டென்சிட்டி நம்ம முதல்லயே பேசியிருக்கோம் அதை பத்தி. விக்கெட் என்ன விழுந்தாலும் அவங்க 10 ரன் ரேட் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றது சொன்னோம். அதனால அவங்க ஆர்சிபியோட உதவாங்கினாங்க. அது ஒண்ணுதான் மிஸ் ஆச்சு. பட் அதர்வைஸ் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. இது வரைக்கும் 8 200 ஸ்கோர்ஸோ அதை அடிச்சிருக்காங்க. ஜிடி அவங்களும் அடிச்சிருக்காங்க. 200 ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்காங்க இந்த சீசன். இல்ல when சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்துச்சு அவங்க ஈஸியா அடிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரஷரே கிடையாது. மத்த டீம்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க போய் பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அது நல்ல விஷயம் தான். இட் ஹஸ் வொர்க் ஃபார் देम. அண்ட் ஆல்சோ இந்த மிக்ஸ் ஆஃப் திங்ஸ் மத்த டீம் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அப்படிலாம் கிடையாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓபனிங் மேட்ச் ஜிடி வர்சஸ் இதான் நடந்தது அகமதாபாத்ல. அந்த மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயரும் போட்டு பின்னிட்டார். 97 அடிச்சாரு. சஷாங்க் சிங்கும் வந்து அடிச்சிட்டாரு. ஸோ திருப்பி அகமதாபாத்ல இருக்கிறதுனால இட்ஸ் டெஃபினெட்லி ஃபார் தி ஃபைனல்ஸ் வந்து ஒரு பிளஸ் தேர் ஹெட் 55-45 நினைப்பேன். பஞ்சாப் கிங்ஸ் 55, ஆர்சிபி 45 ஆட்ஸ். ஆமா இருக்கலாம், ஆட்ஸ் அப்படி இருக்கலாம். பட் the general thing பாத்தீங்கன்னா ஆர்சிபி இஸ் a rounded team. எனக்கு திருப்பி நான் சொல்றேன், ஆரன் ஹார்டி அந்த ஐசோலேட் த்ரெட் எடுக்கிறதுக்கு டாப் ஆஃப் தி ஆர்டர்ல ஆரன் ஹார்டி தான் ஆடணும் ஓமர் சாய்க்கு பதிலாக. ஆர் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வேணான்னா ஓமர் சாய் பவுலிங் போடுறாரு, இன்டு தி விக்கெட் போடுறாரு, அவர் பவுலிங் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாயினிஸை கழிச்சிட்டு ஹார்டியை கொண்டு வரணும். அந்த ஹெசல்வுட் புவனேஸ்வர் குமார் த்ரெட் இது பண்றது. கமிங் பேக் டு தி பாயிண்ட், அது பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வீக் லிங்க் சொன்னல, இந்த ரஹானே ரோஹித் சர்மா இவங்களாம் கொஞ்சம் வீக் லிங்க் அவங்க டீம்ல. அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனிவே ஐ மீன் முடிஞ்சு போச்சு. பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் கேட்ச் நிறைய விட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சான்ஸ் தவிர ரோஹித் சர்மா இட்ஸ் நாட் பாவம் அவருக்கு முடியல, அவரால் இந்த ஃபார்மேட் முடியல, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே சார், ரன் அவுட் ஆஃப் டைம். பாப்போம். யா டெஃபினெட்லி நாளைக்கு பார்ப்போம். யா தேங்க்யூ. பாப்போம். தேங்க்யூ.